ஆர்கிடெக்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது 10ஆம் வகுப்பினுடைய 2ஆம் பருவத்துல 5வது இயல், அதாவது 2வது இயல், மொழிபெயர்ப்பு கல்வி, நீதி வெண்பா, திருவிளையாடல் புராணம், புதிய நம்பிக்கை. இல்ல ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா மனவை முஸ்தபா. ஒரு மொழியில சொன்ன விஷயத்த வேறொரு மொழியில வெளியிடுறதுக்கு பேர் தான் மொழிபெயர்ப்புன்னு சொன்னவர் மனவை முஸ்தபா. 2வது, ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பும் ஒரு காரணமாகும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மூக்கு ஜெகநாதர் அப்படின்றவர். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதுல சொல்றாரு அப்படின்னா தன்னோட தொல்காப்பியத்தினுடைய மரபியல்ல சொல்றாரு. தொல்காப்பியம் 3 இயல்களை கொண்டது. அதுல மரபியல்ல சொல்லியிருக்காரு. 27 இயல்களை கொண்டது, 3 அதிகாரங்கள் இருக்கும். அதுல மொழிபெயர்த்தல் அப்படின்ற தொடர் தொல்காப்பியர் மரபியல்ல சொல்வாரு. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. அந்த குறிப்புல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு. அடுத்து, வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்டவை எது அப்படின்னா ராமாயணமும் மகாபாரதம். வடமொழியில வியாசர் எழுதுனத தமிழ்ல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மகாபாரதம் ஆக்கியிருப்பாங்க. ராமாயணம் வடமொழியில வான்மீகி முனிவர் எழுதினத கம்பர் தமிழ்ல எழுதியிருப்பாரு. அப்போ வடமொழி கதைகளை தழுவி தமிழ்ல படைக்கப்பட்டது ராமாயணமும் மகாபாரதமும். அதே மாதிரி பெருங்கதை சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம், வெள்ளி பாரதம், இதெல்லாமே. அடுத்து, பாரதியினுடைய மொழிபெயர்ப்புகள் எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாரதியினுடைய மொழிபெயர்ப்புகள் அப்படிங்கிறது தான் அந்த கம்பராமாயணம், வில்லி பாரதம் அப்படின்னு சொல்லும் போது வில்லிபுத்தூரார் எழுதினது. ரெவல்யூஷன் அப்படின்னா புரட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரைக் அப்படின்னா தொழிலை நிறுத்தி வைக்கிறது, தொழில் நிறுத்தம் அல்லது வேலை நிறுத்தம். ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதிய கவிதை நூல் எது அப்படின்னா கீதாஞ்சலி. இதுக்கு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும், நோபல் பரிசு கிடைச்சிருக்கும். அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதின கவிதை தொகுப்பு எது அப்படின்னா கீதாஞ்சலி. இந்த கீதாஞ்சலிய எந்த மொழியில் மொழிபெயர்த்த போது தாகூருக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா நோபல் பரிசு கிடைச்சிச்சு அப்படின்னா ஆங்கில மொழியில அவர் மொழிபெயர்த்த போது அதுக்கு அவருக்கு நோபல் கிடைக்கும். அப்ப அந்த கீதாஞ்சலி வங்க மொழி தொகுப்பு, அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கும் போது அவருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நோபல் பரிசு கிடைக்கும். ராகுல் சாங்கர்தியான் அப்படின்றவரு 1942ஆம் ஆண்டு ஹாஜிரங் பாக் அப்படின்ற மத்திய சிறையில் இருந்த போது டேஷ் அப்படின்ற நூலை ஹிந்தி மொழியில் எழுதியிருந்தார். என்ன அப்படின்னா வாழ்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்ற நூல். இந்த வாழ்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்ற நூல் மொழிபெயர்க்கப்பட்ட ஆண்டு 1949. கணமுத்தையா அப்படின்றவரு அதை மொழிபெயர்த்து எழுதியிருப்பாரு. 2016ல டாக்டர் என் ஸ்ரீதர் அப்படின்றவரு இந்த வாழ்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்ற நூலை மொழிபெயர்த்திருப்பாரு. அடுத்து 2016ல முத்து மீனாட்சி அப்படின்றவங்க அதை மொழிபெயர்த்திருப்பாங்க. 2018ல யூமா வாசிகி அப்படின்றவரால அந்த வாழ்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்றது மொழிபெயர்ப்பு செய்யப்படும். கேமல் அப்படின்றதனோட இருபொருள் என்னது அப்படின்னா ஒண்ணு வடம், இன்னொன்னு என்னது அப்படின்னா ஒட்டகம். அடுத்து, ஜெர்மனியில் ஒரு ஆண்டின் பிற மொழிகளில் இருந்து நூல்கள் வரை மொழிபெயர்க்கப்படுது. அதாவது ஜெர்மனில ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 5000 வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்கள் என்ன செய்யப்படுது அப்படின்னா மொழிபெயர்க்கப்படுது. கருத்து பகிர்வை தருவதால் மொழிபெயர்ப்பை டேஷ்ன்னு சொல்றாங்க, பயன்கலை. அப்ப மொழிபெயர்ப்புக்கு நிகழ்கலை, அதாவது பயன்கலை அப்படின்னு பேரு. கலைகளுக்கு எப்படி நிகழ்கலைன்னு பேரோ அதே மாதிரி மொழிபெயர்ப்புக்கு பயன்கலை அப்படின்னு பேரு. காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னது யார் அப்படின்னா குலோத்துங்கன். குலோத்துங்கன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படி, காசினினா உலகில், காசினினா உலகம், மேதினினாலும் உலகம், உலகில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகள் எல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ் நிலை வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா குலோத்துங்கன். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்றது யாருடைய கூற்று அப்படின்னா பாரதியார். அடுத்து, பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்பட்ட தமிழ் நூல்களை கண்டேன் என்று தனிநாயகமடிகள் குறிப்பிடக்கூடிய நூல் எது அப்படின்னா மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ். மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ், இது எல்லாத்தையுமே எங்க அவர் பார்த்திருக்கிறாரு அப்படின்னா பிரான்ஸ் நாட்டினுடைய தேசிய நூலகத்துல தமிழ் நூல்கள் இருந்திருக்கு. அப்படி இருந்த நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னா மாணிக்க வாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ். இதை யார் பார்த்தது அப்படின்னா தனிநாயகமடிகள். அடுத்ததா, அருளை பெருக்கி அறிவை திருத்தி அப்படின்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா நீதி வெண்பா. இந்த நீதி வெண்பா அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரே நேரத்துல 100 செயல்களை செய்யறதுல வல்லவர். அதனால இவர சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. சதம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா 100. ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படக்கூடிய 100 செயல்களையும் நினைவில் வைத்துக் கொண்டு அதுக்கு விடையளிக்கிறதுக்கு பேர் என்னது அப்படின்னா சதாவதானம் அப்படின்னு பேரு. இந்த சதாவதானம் அப்படின்ற கலையில செய்குதம்பி பாவலர் வல்லவரா இருக்கிறதுனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா சதாவதானி அப்படின்னு சொல்லுவாங்க.
சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி பாவலர். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் இட்டலக்குடி அப்படின்னு. அடுத்து 15 வயதிலேயே செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர் தான். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருப்பாரு. 11 வயதில் செயல் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா பாரதி. 15 வயதுல செயல் இயற்றக்கூடிய திறன் பெற்றவர் யார் அப்படின்னா செய்குதம்பி பாவலர். இவர் சீரா புராணத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா உரை எழுதியிருக்காரு. 1907 மார்ச் 10 சென்னையில் விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டினதுனால அவருக்கு பேர் என்னது அப்படின்னா சதாவதானி அப்படின்னு. அடுத்து தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த இடலக்குடி மணிமண்டபமும் பள்ளியும் யாருக்காக அது வந்து செஞ்சிருக்காங்க அப்படின்னா செய்குதம்பி பாவலருக்கு. புண்ணிய புலவீர் யான் இப்போது இடைக்காடனாருக்கு என்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா திருவிளையாடல் புராணம். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணத்துல புண்ணிய புலவீர் யான், நான் வந்து ஒரு புண்ணியம் செய்த ஒரு புலவர், இப்பொழுது இடைக்காடனாருக்கு அப்படின்ற வரிகள் எதுல இருக்கு அப்படின்னா திருவிளையாடல் புராணத்துல. திருவிளையாடல் புராணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர். கேள்வியினான் அப்படின்னா நூல் வல்லோன் அப்படின்னு அர்த்தம், கேள்வி ஞானம் பெற்றோர். கேண்மையினான் அப்படின்னா நட்பு, நட்பினன் அப்படின்னு அர்த்தம். தார்னா மாலை, தார் அப்படின்னா மாலை அப்படின்னு அர்த்தம். முடினா தலை, முனிவுன்னு என்ன அர்த்தம்னா சினம் அப்படின்னு அர்த்தம். செருனாலும் சினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமம் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா மாலைன்னு தான் அர்த்தம். அடுத்து அத்து உவகை அப்படின்னா என்ன அர்த்தம்னா உவகைனாலே மன மகிழ்ச்சி. தமர் அப்படின்னா உறவினர்கள். அதே மாதிரி கேளீர் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னா உறவினர் தான். அடுத்துதான் சொல்லும் பொருளும். நீம்பவனம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா கடம்பவனம், கடம்ப மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காடு. மீனவன் அப்படின்றது யாரை குறிக்கக்கூடியதுன்னா பாண்டிய மன்னனை குறிக்குது. கவரி வீச பெற்றவன், பாண்டிய மன்னனா கவரி வீச பெற்றவன். கவரி அப்படின்னா சாமரை. நுவன்ற அப்படின்னா சொல்லிய. என்னா அப்படின்றது என்னே அப்படின்றதனுடைய ஒரு அசைச்சொல். பகுபத உறுப்பிலக்கணம் தனிந்து அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தனி அப்படின்றது பகுதி, இது ஒரு கட்டளை சொல். தனித்தல் அல்லது ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு கட்டளை இடக்கூடியது. அடுத்தது அங்க இந்து இருக்கு அப்படின்னா அது முன்னாடி இத்தா இருந்து இந்தா மாதிரி இருக்கு. அப்ப இத்து சந்தி, இந்தானது விகாரம். அடுத்ததா இந்த தூவை பிரிக்கும் போது இத்து கூட்டல் ஊனு தான் பிரியும். இத்து கூட்டல் ஆண்டு இருக்கு. இத்து கூட்டல் இத்து அப்படின்றது இறந்த கால இடைநிலை. இந்த தனிந்தது, இந்த தூவை பிரிக்கும் போது இத்து கூட்டல் தூ அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இத்து கூட்டல் ஊ. அப்ப தனிந்தது, அது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆ அப்படின்றது வெறும் ஓசைக்காக மட்டும்தான் வரும். அதனால இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதை சாரியை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தூ அப்படின்றது வினையச்ச விகுதி அப்படின்றத விட தனிந்து, வெந்து தனிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. தனிந்து அப்படின்றது படற்கை வினைமுற்று விகுதி. அடுத்து முரசு கட்டிலில் உறங்கிய போது மோசிக்கிறனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார் அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. அப்ப மோசிக்கிறனாருக்கு கவரி வீசியவர் யாருன்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. மாசர வசித்த வார்புரு வல்வின் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. மாசுர வசித்த மார்புரு வல்வின் அப்படின்ற வரிகள் இடம்பெற்றக்கூடிய நூல் புறநானூறு. திருவிளையாடல் புராணத்துல எத்தனை காண்டங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. 3 காண்டங்கள். என்னன்னா மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாளவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி 3 இருக்கு. இந்த திருவிளையாடல் புராணத்துல எத்தனை படலங்கள் அப்படின்னா 64 படலங்கள். 3 காண்டங்களும் 64 படலங்களும் கொண்டது. பரஞ்சோதி முனிவருடைய காலம் மற்றும் ஊர். பரஞ்சோதி முனிவர் வந்து குமரகுருபரர் மாதிரியே 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரு வேதாரண்ய மாவட்டம் திருமுறைக்காடு அப்படின்ற இடத்தை சேர்ந்தவர். அடுத்து பரஞ்சோதி முனிவருடைய நூல்கள் எது அப்படின்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலவென்பா, மதுரை பதிற்று பத்தந்தாரி, இதெல்லாமே இவருடையது. அடுத்ததான் புதிய நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய துணை பாடம். அந்த புதிய நம்பிக்கை அப்படின்ற கதையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கமலாலயன். இவர் வந்து சிலபஸ் ஆத்தர் கிடையாது. உலகெங்கும் மூளை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களின் ஒரு குரலாக இருந்தவர் அமெரிக்க கற்பின பெண்மணி. அவர் யார் அப்படின்னா மேரி மெக்லியோட் பெத்யூன் அப்படின்றவங்க. மாபெரும் கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்தவர் யார் அப்படின்னா இந்த கமலாலயன். இந்த கமலாலயன் அப்படின்றவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வே குணசேகரன். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் தான் யார் அப்படின்னா கமலாலயன். கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா ஐங்குறு நூல். கொற்கை கோமான் அப்படின்னா அரசனை குறிக்கக்கூடியது. கோனா அரசன், கொற்கையும் பெருந்துரை. அடுத்ததா இலக்கண குறிப்பு. கேள்வி இனான் அப்படின்னா அந்த கேள்வியை கேட்கக்கூடியவன், அந்த வினைக்கு உரியவனாம் வினையாளனையும் பேர். காடனுக்கும் கபிலனுக்கும் உம்முன்ற விகுதி 2 தடவை என்ற மாதிரி வந்திருக்கிறதுனால எண்ணுமை.
அடுத்ததா செய்குதம்பி பாவலர் வாழ்ந்த காலம் 1874 இருந்து 1950 வரை. கற்றவர் வழி அரசும் செல்லும் அப்படின்றது எது அப்படின்னா சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசும் செல்லும். தோண்டும் அளவு ஊறும் நீரை போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் அப்படின்றது திருக்குறள் சொல்லுது. தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. தோண்ட தோண்ட அந்த கிணறுல எப்படி நீர் ஊறுமோ அதே மாதிரி அறிவானது கற்க கற்க வளர்ச்சி பெறும் அப்படின்னு. தாஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழேடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. பிரான்சினுடைய தேசிய நூலகத்துல இருக்கு. அங்கதான் அந்த திருப்பாவை திருவெம்பாவை வச்சிருப்பாங்க. அடுத்து அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அப்படின்றது புதை சாக்கடை. டெலி அப்படின்றதுக்கு தொலை அப்படின்னு பேரு. அதுக்கு எடுத்துக்காட்டு தொலைவரி, தொலைக்காட்சி, தொலைபேசி, தொலைநோக்கி. அடுத்து டேனிஷ் கிறிஸ்தவ நிறுவனத்தால் எந்த ஆண்டு தரங்கம்பாடியில் தமிழ் நூல் ஒன்று இயற்றப்பட்டது அப்படின்னா 1723 தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா தரங்கம்பாடியில தமிழ் நூல் ஒன்று இயற்றப்படுது. இதோட என்ன செய்யுது அப்படின்னா இயல் 5 முடியுது.